ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி அவங்க தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, என்னை கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீயும் சரி ஜானுவும் சரி திட்டமிட்டு தானே இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் மட்டும் தானே என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானு சொல்கிறாங்க, இங்கே பாரு சிபி, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணாத, நான் சொல்கிறது கேளு, உனக்கு ஏற்ற ஜோடி அந்த சம்யுக்தா கிடையாது, தமிழ் தான், இதை நீ கண்டிப்பாக ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. அப்படிங்கும்போது எங்கள் பாரு ஜானு, நீ ஒன்று எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம், நீ இத்தனை நாள் நீ சொன்னதே எனக்கு போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நான் நினச்ச வாழ்க்கையை நீ என்கிட்ட இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு பிரிச்சுட்டீங்க, நீ சொன்ன வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால இவ கூட சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா, இவளை இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவளை என்னை விட்டுட்டு போறாளா இல்லையான்னு பாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் இவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதனால நீ ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடிக்கணும், நம்ம ஒரு தப்பான வாழ்க்கையை நம்ம சிபிக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிக்கிட்டு நீ கண் கலங்கி நிற்கணும், அதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ஜானு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி தமிழை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடவும், அப்போ தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்போ சிபி கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, ஜானு இந்த முடிவு எடுத்தனால தான் என்னால் எதுவுமே பேச முடியல, அதனால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு தவிர மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களை விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா சம்யுக்தா இந்த குடும்பத்துக்கு அவளை கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டா, அது மட்டும் இல்லாமல் அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதே இந்த சொத்துக்காக தான். இதெல்லாம் ஏன் நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, அந்த உண்மையை நான் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்னை அடிச்சுட்டாங்க, இந்த மாதிரிக்கு என்னை மறைச்சி வச்சாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் ஓடோடி வந்தேன், அது புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் எந்த முடிவுமே எடுக்கலை, சமயத்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளை தவிர நீங்கள் வேறு யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் கண்டிப்பாக நான் அமைதியாக தான் இருந்திருப்பேன். ஆனால் ஜானுமா தான் இப்படி உங்களையும் என்னையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இது ஜானுமா எடுத்த முடிவு, அப்படி மட்டும் நம்ம மனமடையில் உட்காரலைன்னா ஜானுமா தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அதனால் நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும், இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி தான், நீயும் சரி ஜானுவும் சரி சேர்ந்து போட்ட திட்டம் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சி பார்த்தீங்களா, நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மட்டும் நடக்கவே நடக்காது. இன்னும் தான் இந்த சிபியை பற்றியே நீங்கள் புரிஞ்சுக்கிட போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா சிபி சம்யுக்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சம்யுக்தா அழுதுகிட்டு இருக்கவும், உடனே சிபி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சம்யுக்தா சொல்கிறாங்க. உடனே பிரேம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ எதுக்காக சிபி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு தெரியல. அப்படிங்கும்போது சரி நீ ஃபோன் அட்டன் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே சம்யுக்தாவும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு பிரேம் சொல்லவும் உடனே ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏ சாம் என்னை மன்னிச்சிரு சாம் அப்படிங்கும்போது உடனே சாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சிபி, நீ என்ன பண்ண முடியும், இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த தமிழ் தானே, அவள் தான் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா, மற்றபடி நான் எனக்கு உன் மேலே எந்த கோவமே கிடையாது. அப்படிங்கும்போது நல்ல வேலை நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டிய, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான், ஜானு என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை, ஆனால் உண்மையில் சொல்ல போனாக்கி எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக என்னை பலிகடா ஆக்கிட்டாங்க, ஆனால் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான் சாம் அப்படிங்கவோ, இது கிட்டதுமே சம்யுக்தாவும் பிரேமும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிபி உன் கையை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சொல்லவும், அடுத்ததான் அவங்க சம்யுக்தா சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க, உனக்காக தானே நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தானே உன்னுடைய திட்டத்துக்கு நான் சரின்னு சொன்னேன், ஆனால் இப்படிலாம் நடந்து போச்சுதே, இதுக்கு முன்னாடி நான் இருக்கணுமா அப்படிங்கவும், அப்போ சிபி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுன, நீ எனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நீ எல்லாம் செஞ்ச, அதனால உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீ இங்கே வந்துரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சம்யுக்தா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சிபி சொல்கிறீங்க, நான் அங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் சம்யுக்தா, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிக்கு தான் நம்ம இப்போவும் இருக்க போகிறோம், என்ன அந்த தமிழ் கழுத்தில் நான் தாலி கட்டினால அவன் என் பொண்டாட்டி ஆகிட்டான்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிக்கெலாம் என்னை விலகிலாம் இருக்க வேண்டாம், நம்ம எப்பவும் போலேயே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே இருக்கலாம், அதனால நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே சம்யுக்தா சொல்கிறாங்க, அங்கே ஜானுமா கண்டிப்பாக என்னை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இங்கே பாரு, இன்னும் யாரை பற்றி எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் வா நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சம்யுக்தா சரி அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா உடனே சம்யுக்தா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ பிரேமி சொல்கிறாங்க, சம்யுக்தா இன்னும் உன் பிடியில தான் இந்த சிபி இருக்கிறான், தமிழ் கழுத்தில் தாலி கட்டானே தவிர அவன் கொஞ்சம் கூட அவளை பொண்டாட்டியாவே ஏற்றுக்கவே இல்லை, சொல்ல பொண்டாக்கி இப்போ தான் அவன் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறான், அவன் தமிழ் மேலையும் ஜானம்மா மேலையும் இப்போ தான் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறான், இந்த கோவம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடவே கூடாது, அதுக்கு நீ கரெக்டான பிளானில் போயிட்டுருக்கணும், அவனை உன் கஸ்டடியில் நீ வச்சுக்கிடணும்,
உன் கைக்குள்ளே தான் அவன் இருக்கணுமே தவிர அவன் எக்காரணத்து கொண்டும் உன் பிடியிலேருந்து அவன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சமீதா சொல்கிறாங்க, ஏற்கனவே எனக்கு திட்டம் போடுறதுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டாம், இப்போ சிபியே வந்து என்னை அந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டா, இன்னும் தானே அந்த சாமியோட ஆட்டமே இருக்குது. அந்த தமிழ் வந்து எப்படி திட்டம் போட்டு வந்து சிபியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இந்த சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிடும்னு சொல்லிட்டு தானே அந்த கல்யாணத்தை நிறுத்தினா, அதே சொத்தை நான் வந்து திரும்பவும் நான் வாங்கி காட்டுறேன், இவளை வீட்டை விட்டு ஓட நான் விரட்டி அப்படிங்கும் போது, சரி நீ உடனடியாக கிளம்பு அப்படிங்கும்போது, அண்ணா நீ வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா சம்யுக்தாவும் பிரேமும் வந்து திரும்பவும் வந்து சிபியோட வீட்டுக்கு வர்றதுக்காக கிளம்புறாங்க. இங்கே பார்க்கும்போது தமிழ் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, தமிழ் நீ அனாத தமிழ் அப்படிங்கும்போது, இல்லை ஜானுமா எனக்கு என்னமோ நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது, நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் முடிவு எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, நான் அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்கலை, நான் வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கிறேன், இதை நீங்கள் 2 பேரும் சீக்கிரத்திலே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்க சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் உன் மனசில் சிபி இல்லைன்னு நீ சொல்லு அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து ஜானுவை பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் தமிழ் உன் மனசில் சிபி தான் இருக்கிறான்னு எனக்கு தெரியும், அதே மாதிரிக்கு சிபி மனசுலையும் நீ இருக்கிற, ஆனால் அதை அவன் வெளிக்காட்டிக்க மாட்டுக்கிறான், கண்டிப்பாக வந்து அவன் சீக்கிரத்திலே வெளிக்காட்டுவான் பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, ஜானுமா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, சிபி சார் வந்து இப்போ முன்னாடியோட இப்போ ரொம்பவே கோபத்தோடு இருந்துகிட்ருக்கிறாரு, அவர் முன்னாடி வந்து வெளியூர்லேருந்து வரும்போது கூட இந்த அளவுக்கு இருந்ததில்லை, ஆனால் அவர் எப்படி தான் வந்து சமாளிக்க போகிறோமோ தெரியல அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஒரு பொண்ணு நினச்சா நடத்த முடியாதா என்ன, அதுவும் நீ வந்து அவனுடைய பொண்டாட்டி ஆகிட்ட, அதுவும் நீ வந்து எல்லாத்துக்கும் வந்து அதாவது யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நீ புரிஞ்சு நடக்கப்பட்டவளாகும், அதனால சீக்கிரத்திலே வந்து சிபி வந்து மாறிடுவான், அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சம்யுக்தாவும் பிரேமும் வந்து அதிரடியாக வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே ஜானுவும் அவங்க தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் கணேஷும் அமுதாவும் பார்க்குறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, ஆமாம் இவன் எதுக்காகங்க திரும்பவும் 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே கணேஷ் வந்து வராங்க, ஆமாம் நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானுவும் தமிழும் அவங்களும் பார்க்குறாங்க. அப்போ ஜானு சொல்கிறாங்க, ஆமாம் நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற, நான் வந்து உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும், தமிழோட இந்த நிலைமைக்கு காரணமான ஒன்று, ஆனால் நான் விட்டு வச்சதே பெரிய விஷயம், திரும்பவும் எதுக்காக அங்கே வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போக பெரிய இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிபி வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க. சம்யுக்தா வா சம்யுக்தா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லவும், என்ன சிபி நீ முடிவு எடுத்திருக்கிற, இது எவ்வளோ பெரிய தப்பு, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, நீ ஒன்றும் முன்னாடி மாதிரிக்கெல்லாம் கிடையாது, உனக்குன்னு ஒருத்தி வந்தாச்சுது அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு ஜானோ எனக்கு என்ன பண்ணணும் யாரு கூட இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஆசைப்பட்டபடியும் அவ திட்டமிட்டபடியும் சாமுக்கும் எனக்கும் நடக்கிறத கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி தமிழை நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, அதோட உங்கள் 2 பேரும் வேலையும் முடிஞ்சு போச்சுது, இன்னும் மொழி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணக்கூடாது, நான் தான் சம்யுக்தாவை அங்கே வரவழைச்சேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் பதறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்னதான் நடக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கவும் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, சிபி என்ன சிபி இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுத்திருக்கிற, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கும்போது, என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரெண்டு கூட யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன, சம்யுக்தா நம்மள இங்கே தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானுவும் தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சிபியை வந்து தமிழும் ஜானுவும் எப்படி மாற்ற போகிறாங்க, சம்யுக்தா அடுத்தது வீட்டுக்குள்ளே வந்தனால என்னெல்லாம் திட்டம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.